வெறும் 100 ருபீஸ்ல உங்களோட புரோட்டீன் கோல் 160 கிராம் இருந்தாலும் ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா ரீச் பண்ணலாம். நான் சொல்ற டிப்ஸை வந்து ஆட் பண்ணின்னு வச்சுக்கோங்க. 100 ரூபாய்ங்கிறது 90 ரூபாய் கூட வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா முட்டை, இதுல வந்து 6 கிராம் புரோட்டீன் வந்து இருக்கு. ஒரு 4 முட்டை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ வந்து முட்டையோட ரேட் 5 ரூபாய் போயிட்டு வந்து இருக்கு. ஸோ ஒரு 20 ரூபாயில முடிஞ்சிடும். இதுவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரேக் நீங்க வாங்குனீங்கன்னு வச்சுக்கோங்க முட்டை கடையில ஒரு 4,000 ரூபாய்க்கு நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் சிக்கன். ஸோ ஒரு 300 கிராம் நீங்க வாங்குனீங்கன்னா ஒரு 70 ரூபாய் கிட்டத்தட்ட வந்து வரும். ஸோ இதை நீங்க குக் பண்ணதுக்கு அப்புறம் 200 இருந்து 220 கிராம் கிட்டத்தட்ட வரும். ஒரு 60 இருந்து 66 கிராம் புரோட்டீன் நமக்கு கிடைச்சிரும். சோயா இருக்கும். அது வந்து ஒரு 100 கிராம்லயே வந்து பாத்தீங்கன்னா 50 கிராம் கிட்டத்தட்ட புரோட்டீன் வந்து இருக்கும். பச்சை பயிறு, கொள்ளுப்பருப்பு, கருப்பு சுண்டல், வெள்ளை சுண்டல் இதெல்லாம் நம்ம வீட்லயே வந்து இருக்கும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஆல்டர் டேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எடுங்க. ஸோ எக்குக்கு 20 ரூபா, சிக்கனுக்கு 70 ரூபா. ஸோ 90 ரூபாயிலேயே உங்களோட புரோட்டீன் கோலை வந்து ரீச் பண்ண முடியும் ஹோம்ல இருந்து எடுக்கும் போது. ஸோ இது நான் வெஜிடேரியன் கரெக்டா இருக்கும். வெஜிடேரியனுக்கு என்ன பண்ணுவாங்க? ஸோ இந்த வீடியோ ஒரு 1000 லைக் ரொம்ப ஓவரா இருக்குல்ல. சரி ஒரு 100 லைக் மேல போச்சுன்னு வச்சுக்கோங்க. ஸோ வெஜ் ஃபுட்ல இதே மாதிரி பட்ஜெட்ல எப்படி ரீச் பண்றதுன்னு சொல்லி சொல்றேன்.